இப்போ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ஃப்ளூட்டில் வந்து குரோமேட்டிக் ஸ்கேல் வாசிக்கலாம்னு சொல்லி வெஸ்டர்னில் சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து கர்நாடிக்கில் சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறத. சரிங்களா? சரிங்களா? இப்போது இது சா. சரிங்களா? சா இது ஆஃப் ஹோல்ஸ் ஓப்பன், சாலேருந்து ஆஃப் ஹோல்ஸ் பண்ணால் ரீ1 அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீ1 ரீ2 தா1 தா2 நீ1 நீ2 அப்படிங்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போது நான் தெளிவாக புரிஞ்சுட்டு எப்படி அப்படிங்கிறதுனா சா இந்த சாலேருந்து ஒன்று அப்படி ஓப்பன் அப்படியே ஆஃப் ஹோல்ஸ் பண்ணால் ரீ1, அப்புறம் இது அப்படியே ஓப்பன் பண்ணனா ரீ2, அப்படியே இந்த ரீ2லேருந்து லைட்டாக அப்படியே கையை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கா1. சரிங்களா? அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கா2, அதுக்கப்புறம் அப்படியே பாதி ஓப்பன் பண்ணிங்கன்னா மா1. சரிங்களா? அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா மா2. சரிங்களா? அப்புறம் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா பா. அந்த பாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தா1. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தா2. அடுத்து இந்த தாவை லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நீ1, அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நீ2, அப்புறம் ஓப்பன் பண்ணால் சா. ஸோ அப்படி தான். ஸோ நான் இது வெஸ்டர்னையும் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது சா இல்லை, சா அப்படின்னா டி. சரிங்களா? அடுத்து இப்படி ஓப்பன் பண்ணால் இது வந்து ரீ1 சொன்னேன் இல்லை, இந்த ரீ1னா டி ஷார்ப். சரிங்களா? அடுத்து இது வந்து ரீ2ன்னு சொன்னேன். ரீ2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈன்னு அர்த்தம். சரிங்களா? வெஸ்டர்னில் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கா1. சரிங்களா? இது கா1னா எஃப்னு அர்த்தம். எஃப் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது என்ன கா2. சரிங்களா? கா2 அப்படியே இது வந்து என்ன சொல்லுவாங்க வெஸ்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் அப்படின்பாங்க. சரிங்களா? அப்படியே இது அப்படியே மா1 என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்னில் ஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மா2 ஃபுல் ஓப்பன், அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பா. சரிங்களா? இந்த பாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? பாவுக்கு வந்து 1 2 கிடையாது, வெறும் பா தான். சரிங்களா? ஏன்னா முக்கியமானது அதான் சா பா சா, இதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது கர்நாடிக்கில். ஸோ பா அப்படின்னா சொல்லியிருக்கேன், ஏன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலேருந்து லைட்டாக நம்ம தூக்கணும் அப்படின்னா தா1. சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவோம்னா ஏ ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஏ ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தா2. ஸோ தா2னா நம்ம என்ன சொல்லணும் வெஸ்டர்னில் பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படியே இந்த தா2லேருந்து லைட்டாக ஓப்பன் பண்ணு வச்சிங்களேன் சின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இது வந்து நீ2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தது நீ1. சரிங்களா? அந்த நீ1 என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சின்னு சொன்னேன். அடுத்து நீ2. இந்த நீ2 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா சி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஆஸ் யூஷுவல் சா வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதில் வந்து கோமல் ரீ அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்ல எனக்கு புரியாது சுத்தமாக. அப்போது நான் தெளிவாக வந்து சரி இதை பற்றி தெளிவாக வீடியோ போடணும் அப்படின்னால நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். நிறைய பேர் வந்து அப்படியே வெறுமனே ரீ1 ரீ2 அப்படின்னு போட்டு போடுவாங்க. தவிர எப்படி அதை வந்து ரீ1 ரீ2 எப்படி வாசிக்கணும்னு சொல்லி சில பேர் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி எனக்கு என்ன ஆசைன்னா நிறைய பேருக்கு இது புரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டேன். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போகிறேன். கண்டிப்பாக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.